எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு 3000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. இவற்றில் பெரும்பாலானவை போலி விண்ணப்பங்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடியின் பெயரிலும் கூட விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதவிக்கு முழு விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாலாஜி. வணக்கம். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் உள்ளார். இவருடைய பதவிக்காலம் அடுத்த மாதம் தொடங்க உள்ள T20 உலகக்கோப்பை தொடருடன் முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு கடந்த மே மாதம் 13ஆம் தேதி விண்ணப்பங்களை BCCI தனது தளத்தில் வெளியிட்டது. இதன்படி தகுதியானவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் BCCI தெரிவித்தது. விண்ணப்பிப்பதற்கான காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. இத்தகைய சூழலில் இந்த புதிய இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு 3000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 3000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களில் பெரும்பாலானவை போலியானவை என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்களின் பெயரிலும் போலி விண்ணப்பங்கள் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு வந்துள்ளன. இது மட்டுமின்றி கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர், முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி, முன்னாள் வீரர்கள் ஹர்பஜன் சிங், வீரேந்திர சேவாக் உள்ளிட்டோரின் பெயரிலும் போலி விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விண்ணப்பங்கள் போலியாக வந்ததற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. குறிப்பாக விண்ணப்பங்களை BCCI கூகுள் ஃபார்மில் அப்லோட் செய்ய வேண்டும் என்று தனது தளத்தில் தெரிவித்திருந்தது. இந்த கூகுள் ஃபார்ம் அந்த பக்கத்தை அனைவரும் எளிதில் அக்சஸ் செய்யும் வகையில் இருந்தால் ஏராளமானோர் போலியாக விண்ணப்பித்திருப்பதாக தற்போது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமின்றி கடந்த 2022ஆம் ஆண்டும் BCCI தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு அழைப்பு விடுத்த போது அப்போதும் ஏராளமான போலி விண்ணப்பங்கள் வந்தன. அவற்றையெல்லாம் நீக்கி கடைசியில் BCCI நீண்ட சிக்கலுக்கு பிறகு இறுதியில் பயிற்சியாளரை தேர்வு செய்தது. தற்போது அதே போன்ற ஒரு சிக்கல் எழுந்துள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.